ஐயோ பிடிஎஸ் போறதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தன் ஆல்ரெடி ஜோன்ல இருக்கிறான். அந்த ஈவென்ட்ல இருக்கிறான். யார் ரிஃப்ட் செத்துட்டு மேல மண்டை மேல இறங்கிட்டான் ரிஃப்ட். டேய் இம்புட்டு வேகமாடா சாவ. ப்ரோ மொகரமுக்கு ஆபீஸ்ல லீவ் விட மாட்டாங்க தல. விடுவாங்க தல கவலைப்பட தல. வெற்றி உனதே. லீவ் இல்லனா லீவ் எடுத்துக்க தல. என்ன தல ஆபீஸ்க்கு இதுலாம பயப்படுவா? லீவ் இல்ல ஆனா லீவ் எடுக்க தான் செய்யணும். உனக்கு லீவா? இல்லையே குடுக்கல. நீ எதுல வேலை செய்யற? உனக்கு எங்க லீவு? அண்ணா இன்டர்ன்ல நான் நல்லா டெய்லி ஹாஸ்பிடல் போணும்ல. போயிட்டு இருக்கியா? ஹாஸ்பிடல் போறியா? ஆமா காலையில ஹாஸ்பிடல் போயிட்டு ஈவினிங் வருவேன். ஓ நைஸ். எத்தனை கோடி ரூபாய் சம்பளம்? சம்பளம் இல்ல இப்ப லாஸ்ட் இயர்ல அதனால ஸ்டைஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை கோடி தான் சம்பாதிக்கிற ஒரு மாசத்துக்கு? கோடிலாம் இல்ல ஸ்டைஃபன் தான் வாங்கிட்டு இருக்கேன். அதான்ப்பா எத்தனை கோடி? ஸ்டைஃபன்னால ஒரு பணம் தானப்பா. கோடின்றீங்க. அதனால பணம் தானப்பா. எவ்வளவு salary அளவு கூட வராது. அதுல மேபி அது ஒரு 10-20% தான் வரும். சரி எவ்வளவுதான்னு சொல்ல மாட்டேங்க. கடைசி வரைக்கும் பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறியா? எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிற? 6000 monthly. என்னப்பா சொல்ற? ஏமாத்த மாதிரி தெரியல. இல்ல நான் நிஜமாவே இன்டர்னுக்கு அவ்வளவுதான் தருவாங்க. இப்படி இல்லாம ஏமாத்துவாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான். அதுவே தரது யோசி பாருங்க. அப்பா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பிளேஸ் ஏறியா? அப்போ கவர்மெண்ட் டாக்டர் ஆயிவியா? நான் தான் ஹாஸ்பிடல்ல எனக்கு நான் பிசினஸ் சைடு போறேன்னு சொன்னேனே. ஆனா இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீ டாக்டர் ஆனா எவ்வளவு பெருமையா இருக்கும். எல்லாரும் உயிர் காப்பாத்தலாம். எல்லாரும் வந்து இருக்கு. ஆனா வேண்டாம் எனக்கு அங்க பிடிக்கல. ஏன்? ஆனா அங்க ஒரு அவ்வளவு ஒண்ணும் நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் வேற ஃபார்ம்டி டாக்டர் வேற. சோ அவங்க வந்து அவங்கதான் ஹை அத்தாரிட்டின்ற மாதிரி பண்ணுவாங்களா. சோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இல் ட்ரீட் ஆற மாதிரி. இது இந்த இவங்க மாதிரி நர்சம்மா வாமா இங்க போ. ஆயமா மாதிரி ஆயமா வாமா இங்க. ஏய் வாமா இங்க. அளவுக்கு எல்லாம் இல்ல. பட் என்னன்னா நர்சம்மா மாதிரி ஃபைனல் இயர்னால இன்டர்னால கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்டாவே இருக்கிற மாதிரி வேலையும் கொடுப்பாங்களா. ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரியும் ட்ரீட் பண்றாங்க ஃபுல்லா. கத்து கொடுக்குறாங்க. கத்து கொடுக்குறா புரியல அவ்வளவுதான். கூடாங்க பாரு கோஸ்டோபி போட பேய் போட்டு பொளகுது. பொறுமைனாலும் அவர்தான், ஸ்பீட்னாலும் அவர்தான். பேரு மட்டும் பெருசு. வாங்க வாங்க சிவா ப்ரோ. சிவா ப்ரோ போ பெருசுக்கு எலவேஷன் கொடுக்கறதே நம்ம சிவா ப்ரோ தான். எலவேஷன் டு த கோர்ல இருக்கீங்களே சிவா ப்ரோ. சிவா ப்ரோ நீங்க கொடுங்க எலவேஷன் கொடுங்க. நல்லதா இருக்கு. Come on guys, come on baby, come on, let's go baby, let's go. 3000 லைக் போட பாருங்க. இன்னைக்குலாம் சிவா ப்ரோ வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போட ஆரம்பிக்கிறா. அன்னைக்குலாம் ஓதி ஜெயிச்சிரும். அப்படி இது வேறயா? அவர் என்னைக்காவது ஒரு நாள் இல்ல 2 நாள் வராம இருப்பார் லைவ். அன்னைக்கு கரெக்ட்டா வந்து ஓஜி வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு விட்டுருவேன். ஆமா அப்பா ஜெயனே ஜோன் பாரு. அதுக்குள்ள பாரு கிருப்பா வாயிடுச்சு பாரு. கிருப்பா வாது அடுத்த ஜோன் எங்க போடுது? அப்பா இதப்பா கரெக்ட். இது நம்ம கரெக்ட் 12 மணிக்குள்ள வார முடிக்கலாம்ப்பா. 12 o'clock ஐஎஸ் வின்ஸ் ஐஎஸ். இன்னொரு டவுட். இந்த ஜோன்னால இந்த ஓவர் ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே இருக்கும். இல்ல நார்மலா? ஆமா இல்ல ப்ளீட் ஆகும். ஓவர் ப்ளீட் ஆகும் பா. இப்ப நம்ம மேப்ப மாத்த முடியும்பா. நம்ம ஒரே மேப் போட தேவையில்ல. இப்ப நம்ம மேப்ப மாத்தலாம். இப்ப நம்ம விக்கெண்டி போடலாம், ஷேனாக் போடலாம், மிராமர் போடலாம். எல்லாமே போடலாம்ப்பா. ஆமா இப்ப எல்லாமே போடலாம். அப்படியே அப்படின்னு இருக்கும். 6 மேட்சே போடலாம்ப்பா. 6 மேட்சே போட முடியும். இப்போ ஒரு ஈவென்ட் ஒரு எராங்குல சொன்னீங்க 12 மணிக்கு முடிக்கணும்னு. இல்லப்பா 6 மேட்சே போட்டு முடிக்கலாம். இப்போ ஒரு எராங்கிள் போடலாம், ஒரு மிராமர் போடலாம், ஒரு ஷேனாக் போடலாம், ஒரு விக்கெண்டி போடலாம், ஒரு ஈவென்ட் மேப் போடலாம். எல்லாமே போடலாம். மக்களும் புதுசா பாப்பாங்க. எல்லாம் இந்த மேப்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மேப்ல அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு மக்களுக்கு ஒரு விறுவிறுப்பாவா இருக்கும் பாக்குறதுக்கு. புது கண்டென்ட் இறங்கினா டெய்லி வந்து ஒரு மேப் ஒரு மேப் ஒரு இது போட்டா சவச்சவன் இழுக்காது இல்ல. இழுக்கிறதாலதான் நம்ம மத்த மேப்லாம் வேணணும். நடா இழுக்குது சண்டையே வர மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப இழுக்காது இல்ல. இழுக்கலாவே பிரச்சனை முடிச்சு நடத்தும். பாப்பா இவங்க பாருப்பா சேவல் பிடிஸ். இது மொபைல் பிடிஸ் என்ன பண்ணுது? இனிமேல பேர் மொபைல் பிடிஸ்பா. எம்பிடிஸ் என்ன பண்ணுது பாருப்பா. எம்பிடிஸ் ஒரு வாரத்துக்கு அது சேவல் பிடிஸ் இல்ல எம்பிடிஸ் மொபைல் பிளேயர்ஸ். ஆமா 4 பேர் மொபைல் பிளேயர்ஸ். மொபைல் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். மொபைல் பிளேயர்ஸ் போட்டு பொழக்கிறாங்களா? மொபைல் பிளேயர்ஸ் போட்டு அடிக்கிறாங்களா? மொபைல் பிளேயர்ஸோட விளையாட்டு எப்படி பார்த்தே ஆகணும். சிஎம் டிராபிக் அனுப்ப முடியுமா முடியாதா? வீட்டு அடுத்த கட்டத்துக்கு போகாதா? அருமையான ஆட்டக்காரலாம் மாறுவாங்களா அப்படின்னு பாக்கலாம்.
வெயிட் மாடி ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் டைரக்டா அப்படியே கிளம்பி எல்லாம் சிஎம் டிராஃபி பா இவங்க நல்ல அணிப்பா, சரியான அணி. நீ சாதாரணமா நினைக்காத. ஆனா கிசா மட்டும் இதுல வேலைக்கு போற ஆளு, அதனால அவன் அதனாலதான் ஐடி காய், அதனாலதான் வேணும். அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்பதான் இருக்கும். மக்கள் அணி இருக்கா அண்ணா? மக்கள் அணி குடுக்கட்டா? ஏன்னா அதுவும் ஒண்ணு இருக்கும். மக்கள் அணி கொடுத்தா நீங்களும் கொஞ்சம் வருவீங்க. இப்பயே எம்எஸ்ஆ தான் இருக்கு, பட் ஆனா அவ்வளவா இருக்கு. இப்ப நார்மல் போட்டா எம்எஸ் ஆகாதுப்பா. விக்கெண்டி புக்கண்டி எல்லாம் போட்டா. அன்னைக்கு நீங்க தான் என்ன திட்டுனீங்க மிராமர்ல எக்ஸ்ட்ரா டீம். ஆமா அது வேற ஒரு எம்எஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதுக்கு அப்புறம் நான் மிராமர் கேக்குறதே விட்டேன். என்ன பண்ணது அப்போ? 21 டீம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஏதாவது டிசிப்ளின் இல்லாத டீம் வேணா வெளில எடுத்துட்டு மக்களுக்கு வேணா கொஞ்சம் ஸ்லாட் கொடுக்கலாம். வேணாம் அது கொடுத்து ஐஎஸ் ஒரு வாட்டி கொடுத்து பாப்போம். வீக்கெண்ட்ல கொடுத்து பாப்போம். ஓகேவா? வேணாப்பா. ஐயோ சர்வர் ஹேக் போடுவாங்க. ஐயோ மறந்து போயிட்டோமே, நம்ம சர்வர் ஹேக் போடுறாங்க. ஆமாப்பா மறக்குதுப்பா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ இவங்க மக்கள் உடனே ஞாபகப்படுத்துறாங்க. ப்ரோ ஆக்கர்ஸ்ன்றாங்க. அவ்வளவுதான். மக்கள் தான் நமக்கு சிறந்த நண்பர்கள். அவங்க தான் எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. அடுத்த ஜோன் ஸ்கூல். சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். கஜக் இது எனக்கு. கஜக் இந்த கஜக் வேணாம். ஓ அங்க பாரு ஓடுதா. இங்க பாரு ஃபுல் ஓட்டம் தான். அங்க பாரு என்ன பண்ணுன்னு தெரியல. தலை வெட்டின ஆடாட்டம் ஓடிட்டு இருக்காங்க பாரு. தலை வெட்டின ஆடாட்டம் போட்டுருக்காங்க. தலை வெட்டின ஆடம் பா. இப்படி பண்ணா எனக்கு தெரிஞ்சு பார்ப்பா, நல்லா இருக்குன்னு தோணுது. இது சரியான இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்ப்பா. பவுண்டரியிலேயே நம்ம இப்படிதான் பண்ணுவோம். சாயோபி ஏசியா நம்பர் 1 பிளாங்க் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் ஐவரி, ஒரு பக்கம் டோனி, கோசோபி, சாய், 4 பேரும் ஒரு ஜோன் எடுக்கிறாங்க. மக்களுக்கு ஸ்லாட் கொடுத்தா இது வந்துடும் ப்ரோ. இது போட்டுருவாங்க. சர்வர் ஹேக் போட்டுருவாங்க. யூபிடிஎஸ் பக்கத்துல பிடிஎஸ் எல்லாம் யூபிடிஎஸ் உடைக்க முடியுமா? பிடிஎஸ் ஆல யூபிடிஎஸ் உடைக்க முடியுமா? வார் அரக்கன் இருக்கானே. எங்க வார் அரக்கன் இருக்கான். அரக்கன் பிஓபி கையில M249 வர இருப்பா. இன்னொரு பக்கம் வார் அரக்கன் இருக்கானே. அங்க பாரு எஸ்என்டி வருது. எஸ்என்டி பிடிஎஸ் வருது. பிடிஎஸ் உடைக்க எஸ்என்டி வருது. என்னடா என்ன தம்பி? என்னப்பா ஒரு 3 நாக்கு அவ்வளவுதான். வந்த நிமிஷத்துல மரணம் அவர்களை உம்மா கொடுத்தது ப்ரோ. ஒரு எஸ்என்டி ஒரு அணி வந்த அடுத்த நிமிஷத்துல மரணம். அதான் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்கப்பா. எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. உருத்த விடாம சென்ட்ரல் போகும்போது டிஎல் வருது. டிஎல் 6 நிமிஷம் வராங்க. பூம் அப்படின்ட்டு வராங்க. எட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போறாங்கன்னு. வேணா இப்பதான் அவங்க அணி அங்க போன மறைஞ்சிருச்சு. நம்ம அங்க போனா சரிப்பட்டு வராது அப்படின்னு. பா பிடிஎஸ் என்ன ப்ரோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. பா லாங்கஸ்ட் டு தி கோர்ல காணுங்க ப்ரோ. லாங்கஸ்ட் டு தி கோர். எங்க ப்ரோ சாய் ப்ரோ நாக்கு எம்எல்ஜி கிட்ட. எம்எல்ஜி 2 நாக்கு. சாய் ப்ரோ போட்ட நேட்ல 2 நாக்கு எம்எல்ஜி. ஒருத்தர் மகாலம் வரணும். அவ்வளவுதான். ரன் அவுட் பண்றாங்க. அவ்வளவுதான் குடிக்கிறாங்க. எம்எல்ஜில ஒருத்தர் கோகு மட்டும் இருக்கான். அகால மரணம். கோகு மரணம். ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி அகால மரணம். 11 கில்லு. என்னப்பா எல்லாத்துலயுமே போட்டு பழக்கிறானுங்க. காலையில வேற அல்டிமேட் ஆயில் வேற விளாடுறானுங்க. இனிமேலும் பிடிக்க முடியுமா? பிராக்டிஸோட உச்சகட்டத்துல இருக்கிறானுங்க. வேற ஏதாவது உண்மையாலுமே வேற ஏதாவது டீம் கொடுத்தாதான் உண்டு போலப்பா. ஏதாவது வேற ஏதாவது டீம் இருந்தா நல்ல டீம் இருந்தா பாருப்பா. நல்லா விளாட்றானி ஏதாவது போட்டுடும். டம்மி பாவா இருக்கவங்க சரிப்பட்டு வராது இனிமேல். இவங்களே என்னப்பா இந்த போடுறானுங்க, இந்த அடி அடிக்கிறானுங்க. பாக்குறவன்லாம் அடிக்கிறான். இவன் இந்த ஓஜிபிடிஎஸ்காரன் வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் சூத்தடி தான். அடிக்கிறான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். சேவல் பிடிஎஸ் சண்டைக்கு போகுது மிடில்மேன் கிட்ட.
ஹைப்பர் சான் 1 HP, கிஸ்ஸா நாக்கு, ரஷ்கார்ட் 1 HP. ரஷ்கார்ட் 1 HP. ஆமா ரஷ்கார்ட் 1 HP. ஹீல் பண்றாங்க. யாரோ இந்த கலவரத்திலே யாரோ பிஆர்டிஎம் இறக்குறாங்க. உள்ள போணும். ஜோன் முக்கியம். கிசாவை தூக்கி போட்டு உள்ள போறாங்க. அங்க பாரு கிசாவை தூக்கி போட்டு. அவ்வளவுதான் ஹெவி ப்ளீட் ஆகுது. கிசா காப்பாற்றப்படுவானா? உள்ள வந்துட்டாங்க. கிசா அவ்வளவுதான் மரணம். மரணத்தை முத்தாமிட்டான். அகால மரணம். எல்லாருமே மரணம். ஜோன் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். பிடிஎஸ் மரணமடைய வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்னா அவங்க கிருப்பா போட்டு பிடிஎஸ் அடிச்சு அனுப்புறாங்க. ஓடுறா வீட்டுக்கா அப்படின்றாங்க. பிடிஎஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஓடி புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. ஓடத பிடிக்கிறாங்க. ஐவரி நாக்கு டம் மறுபடியும் ரியாட் நினைக்கும் நேரத்தில் மரணம் அடைந்தார் ரியாட். பிடிஎஸ் அவங்களையும் மரணமடைய செய்தது. என்னடா நடந்துட்டு இருக்கு பிடிஎஸ்க்கு? ஹேக் செக் கேளுங்க. யாராச்சும் கிளைம் பண்ணுங்க. சாயோபி 4 கிலோ ஹேக் செக் பண்ணுங்க. கோஸ்டோபி ஒரு 4 கிலோ ஹேக் கிளைம் பண்ணுங்க. ஐவரி ஒரு 3 கிலோ அவனுக்கு கம்மியா ஹேக் கிளைம் பண்ணுங்க. டோனிக்கு ஒரு 3 கிலோ அவனுக்கு ஒரு ஹேக் கிளைம் பண்ணுங்க. ஹேக் கிளைம் போட்டு விடுங்க குரூப்ல. தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். வண்டி வெடிக்கப்பட்டது. டோனி அகால வரணுமா? இல்ல எஸ்ஆர்சி வராங்க. எஸ்ஆர்சில 3 பேர் பிஆர்டிஎம்ல வராங்க. பிஆர்டிஎம் வராங்க. என்ன பண்றானே? எஸ்ஆர்சி காரை எடுத்தான், ஓரமா நிறுத்தினா, மறுபடியும் வந்து உட்காந்துட்டான். புரியல. நான் 3 பேரும் உட்கார்ந்துட்டாங்க பிஆர்டிஎம்க்குள்ள. அவ்வளவுதான். பிஆர்டிஎம் புகையுது. என்ன பண்ணுவது ஏது பண்றது தெரியாது எஸ்ஆர்சிக்கு. டோனி நான் வந்தவுடனே ஒரு நாக் அவுட். அவ்வளவுதான். உடையுது. இந்த பக்கம் வரக்கூடாது போல. இந்த பக்கம் வந்தா மரணமா? அந்த பக்கம் தெரியாம ஓடுறான். எஸ்ஆர்சில ஐயோ போகக்கூடாதோ எப்படின்னு ஓடுறா பாரு. அவ்வளவுதான். சாய் அகால மரணம். சாயை பிடிச்சு விடுறாங்க. அவ்வளவுதான். ஐவரி ஒரு நாக்கு. ஒரே ஒருவன் கார்ல உட்கார்ந்திருக்கான். அவ்வளவுதான். எஸ்ஆர்சி மறுபடியும் நாக்கு அடிச்சிட்டான். அவ்வளவுதான். முடிச்சாங்க. கோஸ்ட் ஓபி வெடிச்சதுல அகால மரணம். 2.0 3 பேர் இருக்காங்க. 2.0 வெட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஃப்ட்ல 4 பேர் இருக்காங்க. 4 பேர் ஜோன்க்குள்ள பாத்துக்கங்க. ரிஃப்டா 2.0 பிடிஎஸ்ஆ மறுபடியும் அங்க ஒரு நாக்கு. ஹை கில்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கனே. இது வேறயா? தெரியல. சொல்லலையா அவங்களுக்கு? ஹை கில்ஸ் கிடையாது, வின்னிங்னு. டோனி ஐவர் 2 டெட்லி டுவோ பிளேயர் எடுத்துருக்காங்க. 2 டெட்லி டுவோ பிளேயர். ஜூனியர் டுவோ வெயிட் செய்து கிஸ்கா போடுறான் டோனி. அவ்வளவுதான். போட்டு கொண்டு இருக்கிறான் கிஸ்கா. அவ்வளவுதான். முடிச்சா 2.0 அகால மரணம். ஐவரி ஜோன் எடுக்கல. 2v4. ரிஃப்ட்ல 4 பேர் இருக்காங்க. ஒரே இதுல 2 நாக்கு. முடிச்சு விட்டான். ஐவரி மட்டும் இருக்கான். ஐவரி மறுபடியும் வந்தோடனே நாக்கு. ஒரே ஒரு ப்ரோ. சத்தியமா சொல்றேன். 2 பேர் மட்டுமே போதும் இந்த வார் நடக்கிறதுக்கு.